அந்த போல வச்சு அவர் சூப்பரா ஜம்ப் பண்ணியாச்சு. ஜம்ப் பண்ணி அந்த டார்கெட்டையும் கிராஸ் பண்ணியாச்சு. ஆனா கிராஸ் பண்ணிட்டு கீழ வரும்போது தான் அவருக்கு தெரியுது, அவருக்கு கரெக்ட்டா புஷ் பண்ணி விடவே இல்ல அவரோட போல. அதனால சோலி முடிஞ்சது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாச்சு. அவர் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆச்சு. ஆனா அதே இது ஜாக் மெக்கோடாக்கு ட்ரெய்னிங்ல நடந்தப்போ அவர் எஸ்கேப் ஆகல. அவருக்கு வேற லெவல்ல அடிபட்டது. போல் வால்ட்டிங் ஒரு ஆக்சுவலி டேஞ்சரஸ் கேம் ஆக்கும். நீங்க ஜம்ப் பண்ணும்போது அந்த போல் உடையலாம். இல்லைனா நீங்க போலுக்கு மேலேயே லேண்ட் ஆகலாம். இல்லைனா இது நடக்கலாம். அது டேஞ்சர் இல்ல. அது காமெடி. ஆனா இதுலயே ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட் அந்த போல் இல்ல. அந்த வால்ட் பாக்ஸ் தான். அத அவங்க யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ற அந்த வால்ட் பாக்ஸ். அதுக்கு கிட்ட நெறைய பேர் கீழ விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்புண்டு. கடந்த 1980ல இருந்து இப்ப வர 20 டெத்து. 33 ஸ்கல் ஃபிராக்சர். அதுக்கப்புறம் 40க்கு மேல நெறைய பெரிய இன்ஜுரீஸ். இது எல்லாமே இந்த கேம்ல நடந்திருக்குது. ஆனா அதுல நடந்த எல்லா இன்ஜுரீஸும், ஆக்சிடென்ட்ஸும் ஒரே மாதிரி தான் நடந்தது. அவங்க ஓடி வந்து போல வச்சு ஜம்ப் பண்றாங்க. ஜம்ப் பண்ணி அத தாண்டுனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் பேடுக்கு பதிலாட்டு அவங்க அத மிஸ் பண்ணி இதுல விழுறாங்க. அதுல தான் ஃபுல் டேமேஜே. அது ஒலிம்பிக்ல நடக்கிறதுலயே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் கேம்ஸ்ன்னு சொல்லலாம். அதுல ஒரு நாள் இந்த சாக் அமெரிக்கால ஒரு அப் அண்ட் கமிங் டேலண்ட். இவர் ஒரு பிராக்டிஸ்ல ஓடி போய் ஜம்ப் பண்ணி அத கிராஸ் பண்ணப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. நடந்து அவருக்கு கீழ கிழிஞ்சது. கிழிஞ்சு அது எப்படியோ ஸ்பீடாட்டு அவர கார்ல ஏத்தி அவங்க அப்பா அவரோட ஆபீஸ்ல கொண்டு போய் அந்த இடத்த தெச்சது. தெச்சு நார்மல் ஆக்குச்சு. ஆ சொல்லதுக்கு மறந்து போச்சு. அவங்க அப்பா ஒரு யூரோலஜிஸ்ட். அந்த டாக்டர். ஓகே.